இந்தியாவில் மிஸ்ஸிங் மிடில்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 30% மனிதர்கள், அதாவது 40 கோடி மனிதர்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஹெல்த் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யாருமே எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. எய்தர் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்கட்டும். இந்த சப்போர்ட் இல்லாமல் அந்த மனிதர்களால் எப்படி வாழ முடியும்? அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நகை, அவங்க கடன் வாங்குறது, இது எல்லாமே இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட நோய் ட்ரீட்மெண்ட், அது சம்மந்தப்பட்ட ட்ராவல்ஸ் இதிலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் ஒரு மிஸ்ஸிங் மிடிலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்கள் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மிஸ்ஸிங் மிடில்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே ஹெல்த் சம்மந்தமாக எப்படி நம்ம பணத்தை இழக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணும் கருத்துமாக வேலை செய்வோம், 24 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு தயாராக தான் இருப்போம். ஆனால் உடம்பை பார்த்துக்கிட மாட்டோம். நாம் உடம்பை பார்த்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டு குழந்தைகள், பெரியவங்க, அவங்களுடைய உடம்புக்கு ஏதாவது சின்னதாக நோய் வந்தால் கூட ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் ஒரு தொகை ஒரு 10 லட்ச ரூபாய், 20 லட்ச ரூபாய் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் முடியுமான்னு கேட்டால் இல்லை. இத்தனை வருடங்களாக, 30 வருடங்களாகவோ, 20 வருடங்களாக, 40 வருடங்களாகவோ சேமித்த பணத்தை எல்லாம் கொட்டினா கூட அந்த 20 லட்ச ரூபாய் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. அக்கம் பக்கம் எல்லார்ட்டேருந்து கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு பெரிய ஒரு சிக்கலே ஏற்படும். தொடர்ச்சியாக ஒரு வீட்டில் இதே மாதிரி 2-3 நபர்களுக்கு நோய், அது சம்பந்தமாக செலவுகள் வருகிறது என்றால் அந்த நபர் ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் கூட பெரிய அளவில் அவங்க கீழ்நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் இதிலேருந்து தப்பிப்பதற்கு நல்ல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதை பலமுறை சொன்னால் கூட ஹெல்த் இன்சூரன்ஸை நிறைய பேர் நிறைய டவுட்டுடன் அணுகுகிறார்கள். முதல் டவுட் என்ன தெரியுமா? எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நான் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிறது தான். ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசு ஒரு 20 வயசு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20லேருந்து 30 வயசு கேப் இருக்குன்னா கண்டிப்பாக அப்படி எடுக்கவே கூடாது. பேரண்ட்ஸுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு சேர்ந்து ஒரு குரூப் பாலிசி, உங்களுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு குரூப் பாலிசி. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸினுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் வரி இல்லாமல் உங்களால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா ஏஜ் ஆக ஆக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸினுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ அப்பா அம்மா அதில் நாமும் சேர்ந்து ஒரு குரூப் பாலிசி உருவாக்கணும்னா அந்த இன்சூரன்ஸுக்கு கொஞ்சம் ஹையர் ப்ரீமியமும், அதே நேரத்தில் அப்பா அம்மாவுக்கு மட்டும் ஒரு குரூப், உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்களுடைய மனைவியும் அதில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பாதி அளவுக்கு கூட ப்ரீமியம் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்காது. கொஞ்சம் இதை யோசிச்சு நீங்க செய்யலாம். அடுத்ததா பாலிசி கவரேஜ் அப்படிங்கிறது தான். இந்த பாலிசி கவரேஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தேவையான பாலிசி எந்த ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன் இருக்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நேராக உங்க வீட்டு பக்கத்துக்கு போங்க. அங்கே ஹார்ட் சர்ஜரிக்கு எவ்வளோ ரூபாய்ப்பா கிடைக்குது, எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு என்கொயரியை போடுங்க. 15லேருந்து 20 லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சொல்லுவாங்க. மினிமம் அந்த அளவுக்காவது நம்ம எடுத்து வச்சிருக்கிறது ரொம்பவே சேஃப். இதை தாண்டி வேறொரு கால்குலேஷன் இருக்குது. ஒரு ஏஜை வச்சு நமக்கு எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி இருக்கும், அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய பாலிசி கவரேஜ் அப்படிங்கிறத நம்ம செய்யலாம். உதாரணத்துக்கு 40 வயசுக்கு கீழே தான் இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஐசியூவில் ஒரு 15லேருந்து 20 நாள் தான் நீங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். எந்த நோயாக இருந்தாலும்னு வச்சுக்கோங்களேன். 40 வயசுக்கு மேலேனா கண்டிப்பாக 30 நாட்களுக்கு மேலே நம்ம ஐசியூவில் இருக்க வேண்டியதாக இருக்கலாம். இல்லைப்பா 50 வயசுக்கு மேலேனா சொல்லவே வேண்டாம், அது 40 தினங்கள் வரை நீண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஐசியூ சார்ஜ் 15,000 ரூபாய் அப்படிங்கிறது தான் மினிமமாக சென்னை மாதிரியான ரீஜனில். இன்னும் அவுட்டர் ஏரியாலாம் வரும்போது ஒரு 12,000 ரூபா, 10,000 ரூபா அப்படிலாம் சொல்லி வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கால்குலேஷன் அடிப்படையில் நாம் நம்முடைய கவரேஜை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு 23-24 வயசு இருக்குன்னா உங்களுடைய கவரேஜ் எவ்வளோ இருக்கணும்? ஒரு 4லேருந்து 5 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும். இல்லைப்பா 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்குன்னா நீங்கள் 2 லட்சம் ரூபாய் கவரேஜ் அப்படிங்கிறது எடுத்து வச்சிருக்கணும். 50 வயசுக்கு மேலேனா இதே மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றியே, இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை கைட் பண்ணுறதுக்கும் ஸ்பேம் அதிகமாக இல்லாமல் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்கு யாராவது இருக்காங்களான்னா இருக்காங்க. டிட்டோ கிளைம் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஏன் கிளைம் சப்போஸ் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுறதா இருக்கட்டும், அசிஸ்டன்ஸ் ஹாஸ்பிட்டல் போகும்போது அதுக்கான அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஒருவேளை எஸ்கலேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அதனுடைய கைடன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு டிட்டோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கூட என்டையராக நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸை இன்வேலிடாக மாற்றிடலாம். அதெல்லாம் நடக்காமல் இருக்க ஜெரோதா பேக்டு டிட்டோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆனால் மற்ற கம்பெனி மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு கால் பண்ணி பெரிய அளவில் ஸ்பேம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய பட்ஜெட் என்னவோ, உங்களுடைய கவரேஜ் என்னவோ, உங்களுக்கு தகுந்த மாதிரியான இன்சூரன்ஸை எக்ஸ்பர்ட்ஸ் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, எனக்கு தான் கார்பரேட் நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க, நான் ஏன் தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க. அதுக்கு
அதுக்கு 4 முக்கியமான சின்ன சின்ன பாயிண்ட்ஸை சொல்லிடுறேனே. ஒன்று, கம்பெனி எப்போ வேணாலும் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வேற நிறுவனத்திடம் நாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதனால நம்முடைய பெனிஃபிட் கிடைக்காம போயிடலாம். ஒருவேளை இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனிக்கு நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா நமக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த கம்பெனியில் கிடைக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சிக்கல் தான். இல்லப்பா நான் ஜாபே விட்டுட்டு போறேன்னா அங்கேயும் நமக்கு சிக்கல். நம்ம இவ்வளோ நாள் போட்டிருந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிஞ்சு போயிருக்கும். அடுத்ததா ரிட்டையர்மெண்டா இருக்கட்டும், உங்களை ஜாப்ல இருந்து தூக்குறதா இருக்கட்டும், இந்த இடத்துலையும் சிக்கல் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எந்த கார்பரேட் நிறுவனமா இருந்தாலும் சரி உங்ககிட்ட நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள். அடுத்ததா ரூம் ரெண்ட் கேப்பிங். எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய வார்த்தை இந்த கேப்பிங் அப்படிங்கிறது தான். 5000 ரூபா ரூம் ரெண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் 1000 ரூபாய்க்கு தான் ரூமை எடுக்க முடியும், மீதம் இருக்கும் 4000 ரூபா நீங்கள் தான் கை காசை போடணும்னு சொன்னால் இதை தான் ரூம் ரெண்ட் கேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப்பிங்கே இல்லாத ரூம் ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் சூப்பரானது. அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா கேப்பிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 5000 ரூபானாலும் சரி, 10000 ரூபா ஒரு ரூமுக்கு ஏசி ரூம் 10000 ரூபான்னு சொன்னாலும் சரி, அது நம்ம இன்சூரன்ஸுக்குள்ளே என்ன ஆயிரும், கவர் ஆகிடணும். அப்படி இல்லைனா அது எடுக்கிறது வேஸ்ட். அடுத்ததா டிசீஸ் வைஸ் கேப் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் இந்த அளவுக்கு தான் எங்களால் இந்த இன்சூரன்ஸ்லேருந்து பணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். முக்கியமான ஒரு நோய் வந்துருச்சு, ஆனால் நான் 50 லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கேன், 20 லட்ச ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், பட் இந்த நோய்க்கு பர்டிகுலர் 5 லட்ச ரூபா தான் தருவாங்கன்னா எனக்கு செலவு ஒரு 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா ஆகுதுன்னா மீதம் இருக்கும் 7 லட்ச ரூபா யார் கொண்டு போடுவா? அந்த இடத்துலையும் நமக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இது இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் எந்தெந்த டிசீஸுக்கு இந்த கேப் லிமிட்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்காங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக டே கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானவங்களுக்கு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன 24 மணி நேரத்துக்கு பிறகு தான். இல்லைப்பா ஒரே நாளில் ட்ரீட்மெண்ட் முடியக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, ஈவன் டயாலிசிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ்குள்ளே வந்துருதா? அப்படி வரலன்னா வேறு ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸில் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அதை 1க்கு 2 முறை சரிபார்த்து கொள்வதற்கும் அந்த டீம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தென் வெயிட்டிங் பீரியட் தான். சில டிசீஸுக்கு 30 days, சில டிசீஸுக்கு இப்போ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படி இருந்துச்சுன்னா 6 மாதங்கள் வரை வெயிட் பண்ணணும்னு சொல்லி சில நிறுவனங்கள் சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் அவங்களுடைய கர்ப்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இத்தனை வருடங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் உங்கள் நாலேஜுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கான எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை சொல்லாமல் மறுத்துட்டா அதுவும் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் கிளைம் அங்கே ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நான் ஸ்மோக் பண்ணுவேன், நான் ட்ரிங்க் பண்ணுவேன், நான் ரொம்ப டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டில் தான் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், சில நபர்கள்லாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையாக சொல்லிட்டா அந்த கிளைம் அப்படிங்கிறது ரிஜெக்ட் ஆகாமல் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறது தான் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது. அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, மறுபடியும் ஒரு 5 தினங்கள் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டுமே ப்ரீ மற்றும் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் சேஃப். நெக்ஸ்ட் ஒன் டாப் அப். இப்போ 5 லட்சம் ரூபாய் எனக்கு இப்போ குழந்தை வந்துருச்சு, என்னை ஃபேமிலியாக நான் மாறிட்டேன், ஃபேமிலி மேனாக மாறிட்டேன், என்னால் அடுத்ததாக ஒரு 15 லட்சம் ரூபாயை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் நம்முடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அதிகமாகும் போது நமக்கான தேவைகளும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் அது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் டாப் அப் ஃபெசிலிட்டி இல்லாமல் நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை போட்டிருந்தோம்னா அது பக்கா வேஸ்ட். அதனால் இன்ஃப்ளேஷனையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், டாப் அப் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணணும். கடைசியாக செட்டில்மெண்ட் ரேஷியோ தான். எவ்வளவு நபர்கள் 100 நபர்கள் கொடுக்குறாங்கன்னா 100 நபர்களுக்கும் அவங்க கிளைமை செட்டில் பண்ணுறாங்களா? 100 நபர்கள் ஒவ்வொரு லட்ச ரூபா இல்லாட்டி 10 லட்ச ரூபானா அந்த 10 லட்ச ரூபாயை அவங்க செட்டில் பண்ணுறாங்களா இல்லாட்டி 8 லட்ச ரூபா தான் செட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி 2 விதமான செட்டில்மெண்ட்டை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அந்த நிறுவனத்தினுடைய செட்டில்மெண்ட் ரேஷியோவை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் செட்டில் பண்ணுறதற்கு எவ்வளவு நாட்கள் டிலே பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ குயிக்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு நிறுவனத்தில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது பெருசு கிடையாது, ஆனால் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் நம்முடைய நியர்பை ஏரியாவில் இருக்கணும். எங்கேயோ லாங்காக ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸால் ஏதாவது நன்மை இருக்குன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சினா 20-30 கிலோமீட்டர் போகிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஸோ வீட்டுக்கு கிட்டே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்கா, இந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக நிறைய விஷயங்கள் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன்,
அது நமக்கு உபயோகமாக இருக்கும். இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதனால் நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எப்போ வேணாலும் உங்களுக்கு உபயோகம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் மேலும் தெரிந்து கொள்வதற்கும் இல்லை உங்களுக்கு இதில் கைடன்ஸ் வேணும், ஸ்பாம் ஃப்ரீயாக ஒரு ஜெரோதா பேக்டான இந்த டிட்டோ மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட்டினுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.